அண்ணனை பார்க்க வீட்டிற்கு சென்ற தம்பி நடு வீட்டில் தூக்கில் தொங்கியபடி பிணமாக கிடந்த அண்ணன். சடலத்தின் அருகே கழுத்தில் காயங்களோடு உயிரிழந்து கிடந்த பிள்ளைகள். பெற்ற மகன்களை கொலை செய்துவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது ஏன்? நடந்தது என்ன? அண்ணன் சிவபூபதியவும் அவரோட பசங்களையும் பார்த்து நலன் விசாரிக்கிறதுக்காக தம்பி சிவபிரகாஷ் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ வீட்டு கதவு உள்பக்கமா பூட்டி கிடந்திருக்கு. அதை பார்த்த தம்பி சிவபிரகாஷ் சிவபூபதின்னு கத்திக்கிட்டே வீட்டு கதவை தட்டி இருக்கார். ஆனா உள்ள இருந்து யாருமே கதவை திறக்கல. ரொம்ப நேரமா கதவை தட்டியும் யாரும் கதவை திறக்காததால பதறி போன தம்பி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டு இருக்கார். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்கார். உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப பெட்ரூம்குள்ள சிவபூபதி தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்கார். சடலத்துக்கு பக்கத்துல அவரோட 2 பசங்களும் கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்தாங்க. உடனே அந்த 3 சடலங்களையும் மீட்ட போலீஸ் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. தூத்துக்குடியில உள்ள ஆழ்வார்கற்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிவபூபதிக்கு கல்யாணமாகி பூபதி லத்தீஸ் பூபதின்னு 2 பசங்க இருந்தாங்க. சிவபூபதியோட தம்பி சிவபிரகாஷ் ஒசூர் குறிஞ்சி நகர்ல வசிச்சுட்டு இருக்கார். சிவபூபதிக்கு தொழில் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இதனால தன்னோட தம்பிக்கு போன் பண்ண சிவபூபதி எந்த தொழில் பண்ணா பணக்காரராக முடியும்னு ஐடியா கேட்டு இருக்கார். அதுக்கு ஒசூர்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு, அதே மாதிரி இங்க நிறைய தொழிலும் கொட்டி கிடக்கு. அதனால நீங்க இங்க வந்து தங்கி ஒரு பிசினஸ் பண்ணா வாழ்க்கையில ஈஸியா முன்னேறிடலாம்னு சொல்லி இருக்கார். தம்பியோட பேச்சை கேட்டு சிவபூபதியும் தன்னோட குடும்பத்தோட ஒசூருக்கு வந்து தங்கிட்டார். அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலைக்கும் போகாத சிவபூபதி தொழில் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்கார். அப்போ ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டா அதிக லாபம் கிடைக்கும்னு சிவபூபதியோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே நம்பின சிவபூபதி சின்ன சின்ன தொகையா முதலீடா போட்டு பணத்தை சம்பாதிச்சிருக்கார். சின்ன சின்ன தொகையிலேயே ஓரளவுக்கு பணத்தை பார்த்த சிவபூபதி அதிக பணத்தை போட்டா அதிக பணம் லாபமா கிடைக்கும்னு நினைச்சு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கி முதலீடு பண்ணியிருக்கார். ஆனா அதுக்கப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங்லையும் ஷேர் மார்க்கெட்லையும் அவருக்கு பெரிய லாஸ் ஆகியிருக்கு. பிசினஸ்ல போட்ட காசெல்லாம் நஷ்டத்துல போயிருக்கு. பிசினஸ் ரொம்ப லாஸ் ஆனதால கடன்காரங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம அவதிப்பட்டிருக்காரு சிவபூபதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவபூபதியோட வீட்டுக்கு போன கடன்காரங்க அவர்கிட்ட பணத்தை கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ சிவபூபதி, எனக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆகிருச்சு, என்னால இப்போதைக்கு உங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போயாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி இருக்கார். கொடுத்த காசை திருப்பி கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு கடன் வாங்குறன்னு சொல்லி சிவபூபதிய தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காங்க கடன்காரங்க. இதனால சிவபூபதி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கார். பல லட்சம் கடனை எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு மனசுக்குள்ள அழுது புலம்புன சிவபூபதி பசங்களை கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு சிவபூபதியும் அவரோட பசங்களும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப 2 பசங்களையும் கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்ன சிவபூபதி தன்னோட அறையிலேயே தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டார்.